அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த காலையின் வெளிச்சத்திற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை எழுப்புகிற தயவு ஆண்டவரே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சியாக வாழ உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இன்றைக்கு அவருடைய செய்திகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாளிலே நாம் ஒரு செய்தியின் மூலமாக கேட்கப் போகிறோம். சங்கீதக்காரர் பாடும்போது அவர் சொல்லுகிறார், 121வது சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றார். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம் கால்களை தள்ளாட ஒட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாத தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உறங்க மாட்டார். நம்மை காக்கிற தேவன் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவரை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவரால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 44:21 சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், நம்மை வாழ வைத்தார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அவர் மறக்க மாட்டார் என்று அவரே சொல்லுகிறார். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெற்ற நாம் அவரை எப்பொழுதும் நினைக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். சங்கீதக்காரர் 51:22 சொல்லுகிறார், கர்த்தரை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை பீறி போடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும்? நம்மை உருவாக்கின தேவன், நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நாம் நித்திரை அடைவதற்கு அவர் கண் விழித்திருக்கிற தேவன், அவர் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் என்று சொல்லுகிற அந்த வல்லமை பெற்ற தேவன், அவருடைய இந்த செய்கைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருந்த போதிலும் நாம் என்ன செய்கிறோம்?
அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, சற்று யோசிப்போம். நம்முடைய கால சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு தேவனுக்குள் பலப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். சங்கீதக்காரர் பாடும்போது இப்படி அவர் செய்த உபகாரங்களை மறந்த பிள்ளைகள் ஒரு கூட்டம் வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். யார் அவர்கள் என்றால், எகிப்தி தேசத்தில் வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகள். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை ஆண்டவர் வெளியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களை வெளியேற்றினார். ஆனால் அவர்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டு, அடிமைத்தன வீட்டிலிருந்து அவரால் வெளியேற்றப்பட்டு, அவர்கள் சமுத்திரத்தை கடந்து, வெட்டாந்தரையைப் போல சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு இனி ஆபத்து இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த ஆபத்து இல்லை என்று அறிந்து கொண்ட போது அவர்களுக்குள் ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம் உருவானது. அந்த அவிசுவாசம் எப்படி உருவானது என்பதை அவர்கள் ஆபத்து காலங்களில் அவர் நினைக்கவில்லை. ஆபத்து அவர்களை விட்டு முற்றிலும் விலக்கப்பட்ட போது அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். 106வது சங்கீதம் 8, 9, 10 வசனங்களை வாசித்தால், அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக மாற்றி. அன்பு பிள்ளைகளே, தண்ணீரை ஆண்டவர் தரை வரை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடலின் ஆழம் எவ்வளவு என்பதை நாம் அறிவோம். ஏறக்குறைய 2 அல்லது 3 மைல் ஆழம் தண்ணீர் இருக்கும் கடலில். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அளவு சமுத்திரத்தை அவர் பிளந்து கிழிக்க செய்து, சமுத்திரம் எப்படி கிழியும் என்று யோசித்து பாருங்கள். அந்த நன்மையை அவர்களுக்கு செய்தார். எகிப்தின் சேனைக்கு, பார்வோனின் சேனைக்கு அவர் அவர்களை விலக்கி மீட்டார். ஒரு ஆத்துமா கூட இழக்காதபடி அவர் அவர்களை வழிநடத்தி சென்றார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைக்க வேண்டுமென்றால் அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் நம்முடைய ஜனத்தாய் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையையும் மேய்ப்பனையும் சமுத்திரத்தில் இருந்து ஏறி வர பண்ணினார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையில் புயத்தினால் நடத்தினார். தமக்கு நித்திய நீதியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடத்த பண்ணினார். இப்பொழுது அவர் எங்கே? அன்பு பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம். வனாந்தரத்தில் அவர்களை எப்படியெல்லாம் நடத்தினார்,
அந்த நடத்தினவரை அவர்கள் தேடவில்லை. அவர் எங்கே என்று கேட்கிறார். உனக்கு உதவி செய்த அந்த நண்பரை நீ எப்பொழுதாவது பார்த்து நன்றி கூறி இருக்கிறாயா என்று நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தவரை நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்து இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இன்றைக்கு மறக்கிற ஒரு அனுபவம், இன்றைக்கு கடந்து செல்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகளை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம். நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய பணிகளை மறந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் வேதம் வாசிப்பதை மறக்கிறோம், ஜெபிப்பதை மறக்கிறோம், மனைவி பிள்ளைகளை மறக்கிறோம், குடும்பத்தை மறக்கிறோம், நம்முடைய பணியை மறக்கிறோம். இவைகளுக்கு காரணம் என்ன? சோர்வா, உதாசீனமா அல்லது பலவீனமா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று நம் தேவன் சொல்லுகிறார். உனக்கு நான் செவி கொடுத்து உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைக்க சொல்லுகிறார். நாம் அவரை அழைக்கிறோம். அழைத்ததற்கு பின்பு அவர் செய்த உபகாரங்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் கடந்து வந்து தேவனுக்குள் நாம் எந்த நிலையில் நம்மை விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒன்றுக்கு மேலான தேவ சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை இந்த நாளை துவக்குவதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். நாம் நம்முடைய பணிகளை துவக்கும்போது நமக்கு ஒரு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை, பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல் நம்முடைய பணிகளை நாம் துவக்குவதற்கு நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாம் கேட்காமலேயே கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பே உருவான அந்த தேவனுடைய மகிமையை நாம் மறக்க முடியுமா? சற்று யோசிப்போம். மனிதனுக்கு மனிதன் செய்த உதவிகளை மறக்கும்போது நாம் எவ்வளவு தூற்றப்படுகிறோம். நன்றி கெட்டவன், துரோகி என்றெல்லாம் நாம் வசைப்பாடுகிறோமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோமே. எப்படி? யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அவர் செய்த உபகாரங்களை மறக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரம் வழி நடத்தி இந்த நாளிலும் உம்மை மறக்காத அனுபவம் உள்ள பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும் ஆண்டவரே. மறதியிலிருந்து நாங்கள் மீண்டும் நினைவாற்றலை பெற என் தேவன் எங்களுக்கு புதிய யுக்தியை தார். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து பிள்ளைகள் முழு மனதோடு தன்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தருடைய நாளை இனிதாக்குங்கள். ஆமென்.